அதுதான் சொல்றேன், எங்களுக்கு நாங்க சம்பாதிக்கிறதுக்கும் கரண்ட் பில்லுக்கும் சம்மந்தம் இல்லாம வருது. அதனால எங்களுக்கு பசங்களுக்கு படிப்புக்கு எங்களுடைய தேவைங்களை பூர்த்திக்கு பண்ணிக்க முடியல. நல்ல சாப்பாடு இப்ப இதெல்லாம் நாங்க வாடகை முதற்கொண்டு எல்லாம் ஏற்றி வச்சிடறோம். இப்ப வீட்டுல 7 ரூபாய் ஆக்கிட்டாங்க யூனிட்டுக்கு வாடகை வீட்டுல. நாங்க சொந்த வீடு அந்த கடை போறோம், இப்ப நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம். இப்ப 7 ரூபான்னு போது எங்களுக்கு அது அதிகம் தானே. இப்ப இன்னும் ஏறும்போது இன்னும் அவங்க எக்ஸ்ட்ரா ஆக்குவாங்க. அப்படின்னு போது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கஷ்டம். இதுல மோஸ்ட்லி பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் மட்டும்தான். எந்த ஒரு விலை உயர்வுனாலும் மிடில் கிளாஸ் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க. ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் சொல்ல போனா சிலரெல்லாம் இப்போ வரைக்கும் அந்த பில் கட்டி தான் வாட்டர் இது பண்றது, பம்ப் மோட்டர் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய யூனிட் செலவாகும். அதுக்கு வந்துட்டு இந்த 20 பைசாங்கிறது கிட்டத்தட்ட 1 இயருக்கு இதுவே ஒரு 20,000 to 30,000 நியர் வரும். அப்பெல்லாம் ஃபார்மர் தான். இப்போ கரண்ட்டுங்கிறது எல்லாருக்குமே எல்லாரும் யூஸ் பண்ணக்கூட ஒரு விஷயம். ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ் இல்லை. இதனால பாதிக்கப்படுறது மெயினா மிடில் கிளாஸ் மட்டும்தான்.